பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூபவர்க்கம். வெறும் தூபவர்க்கம் என்று அது எழுதப்படல. எப்படி எழுதப்பட்டிருக்கு? பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூபவர்க்கம். அந்த தூபவர்க்கங்கள் எல்லாம் அங்கே போடப்பட்டிருந்த சாம்பிராணி, அப்படி வச்சுக்கோ புரியுறதுக்கு. அங்க போடப்பட்டிருக்கிற அந்த அந்த தூபவர்க்கம் அது எதுவா இருக்குது? இங்க வெளிப்படுத்தல பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள். ஆமென். இப்ப புரியுதா உங்களுக்கு? எது நிழல், எது நிஜம்? சும்மா ஜபம் இல்ல, பரிசுத்தவான்களுடைய ஜபம். ஆமென். பாவி ஒருத்தன் ஜெபித்து 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 சுத்திகரிக்கப்பட்டு 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 ஒரு நாள் அவனுடைய ஜபம் அவன் பரிசுத்தவானாய் மாறினபடினால அவனுடைய ஜபம் பரிசுத்தமுள்ளதான் மாறிடுது. கர்த்தர் அந்த ஜபத்தை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? சுத்திகரிக்கப்பட்ட தூப வர்க்கமாக பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஜபங்களை தேவதூதன் தன் கரத்தில் இருக்கிற பொற்கலசத்தை தூப வர்க்கத்தை பிடித்திருக்கிறான். அந்த தூப வர்க்கத்தை பிடித்துக்கொண்டு பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு கர்த்தருக்கு முன்பாக விழுகிறான். பிரியமானவர்களே, பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கங்களை தேவதூதர்கள் தங்கள் கையிலே பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள்.